ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ நாங்கள் டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகுமா அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Maturity, okay. Dream. Burden. Source. Mind. Suppression. Ordinaries. Stress. Intensity. Sorrow. Moment to moment. Toning it. Okay. So bottom of the deck, master. Eight of Wands. Hierophant, okay. Knight of Swords. Ten of Cups. World. Nine of Swords. Five of Cups. Page of Cups. Queen of Pentacles. Tower. Six of Pentacles. Hanged Man. Six of Wands. Okay. ஸோ இப்போ நம்ம வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்ஃபிடன்ஸ் சுச்சுவேஷனில் நீங்களும் அவங்களும் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகுமா அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் டைம்லெஸ் ரீடிங். ஸோ ஒரு கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகும். ஓகே, எமோஷ்னல் பேலன்ஸ் மீன்ஸ் இன் அண்ட் இனியா பேலன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் அவங்களுக்கு அந்த லவ் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இதை காட்டிலும் வந்து இது ஆக்சுவலி இதெல்லாம் எமோஷ்னல் ஆகும். லவ் ஃபீலிங்ஸ், ரொமான்ஸ் சொல்லுறது எமோஷ்னல். ஓகே, ஸோ இது எமோஷ்னலை காட்டிலும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ப்ராக்டிக்கல் சைடாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஃபுல் ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபுல் மஸ்குலன் எனர்ஜி சொல்லலாம். மேபி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் ஃபுல் மஸ்குலன் எனர்ஜி ஆகும். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ சில பொண்ணுங்கள்கிட்ட நமக்கு இங்கே எனர்ஜி தான் மேட்ரு, ஆண் பெண்ணுங்கிறது மேட்ரு கிடையாது.
புரியுதுல்ல? சிலவங்களுக்கு சில சில மஸ்குலின் எனர்ஜில சில ஆண்களோட எனர்ஜில பார்த்தீங்கன்னா, ஃபெமினின் எனர்ஜி இருக்கும். ஓகே. ஸோ அதே மாரி இவங்க என்ன இப்ப சொல்ல வரேன் அப்டின்னா, இந்த ஒரு பெர்சன் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அந்த முடிவ வந்து யாருக்காகவும் மாத்திக்க மாட்டாங்க. அந்த முடிவ ஸ்ட்ராங்கா நிக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இந்த ஒரு பெர்சன் நீங்க டீல் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஒரு அவரோட சைடுலருந்து ஒரு கம்யூனிகேஷன் போக வேண்டாம், இல்லைங்க ஒரு கால் பண்ண வேண்டாம், இல்லைங்க ஒரு மெசேஜ் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அ சைலன்ட் ட்ரீட்மெண்ட்ல போட்டு ஆப்போசிட் இருக்கிற பெர்சன் வரது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கட்டும்னு இவர் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க அப்படின்னா, கட்டாயம் இந்த தீர்மானத்துல உரைச்சு நிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கூட நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸ்ட்ராங் மைண்ட் பவர் உள்ள ஒரு பெர்சன். ஓகே. அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அது ஃபீல் ஆகுது ஒரு பெர்சனோட கேரக்டர். இந்த ரிலேஷன்ஷிப்ல ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் நடந்துட்டு வரதும் போறதும் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் நடந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு காஸ்ட், ரிலிஜியன்ஸ் இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ தேவை ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி. ஓகே. நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் சும்மா நிற்கிறதுக்குலாம் இஷ்டம் இல்லை. உங்களுக்கு தேவை ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட், ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெபிலிட்டி. ஸோ ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு பல தடவை நீங்கள் போராடிட்டு உண்டு. ஸோ ஒரு ஏன்னா அந்த ஒரு ஆக்சுவலி என்னென்னா, இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து போன பர்சன்ஸ் இது வரைக்கும் யார்கிட்ட இல்லாத ஒரு இன்டென்சிட்டி இந்த ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ ஸ்ட்ராங்காக இந்த ஒரு இன்டென்சிட்டி உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ஸ்ட்ராங் பாண்டிங்கில் ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு லாஸ்ட் வரைக்கும் என் கூட லைஃப்பில் ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த இதுக்காக இந்த பர்சனோட கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்டுட்டு உண்டு. பட் இவர் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் நின்றுட்டு உண்டு. பட் உங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டில்ல இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. அப்போ கரண்ட் சிச்சுவேஷனை நீங்கள் சேசிங் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஓகே. நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். எனக்கான ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதா இருந்தாச்சுன்னா நீ வா, இல்லைங்க இனி எனக்கு வர வேண்டாம். பட் நீங்கள் சேடாகும், அதெல்லாம் நீங்கள் சேடாகும். உங்களுக்கும் வந்து சோகம் உண்டு. ஏன்னா இந்தளவுக்கு என்னையும் இந்தளவுக்கு இது வரைக்கும் யார்கிட்டையும் இல்லாத ஒரு பாண்டிங், ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிட்டி, ரொம்ப டீப்பான ஒரு கனெக்ஷன் கொடுத்த ஒரு யூனிவர்ஸ் இப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்களே. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நேம் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வேல்யூ என்ன, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த ரிலேஷன்ஷிப்னு எடுக்கிறதுக்கா இல்லைங்க என்னென்னு எடுக்கிறதுக்கு ஒரு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் பயங்கர சேடாகும். இந்த ஒரு பர்சன் எனக்கான ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி எப்போ கொடுப்பாங்க, வெயிட்டிங். நீங்கள் ஆக்சுவலி வெயிட்டிங் ஆகும் நீங்கள். ஓகே. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் சேசிங் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள். பட் பயங்கர சேடு தான் நீங்களும். மோஸ்ட்லி நீங்கள் கனெக்டட் இவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. 110% எஃபோர்ட் கொடுத்துட்டு உண்டு. பட் உங்களோட எஃபோர்ட்டில் எதுவும் இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு இல்லை. அந்த ஒரு போஸ்டோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸும் ஒரு மாற்றமும் வந்துட்டு இல்லை. ஸோ அப்போ சேசிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் ஓகே ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தரதான் தரட்டும், இல்லைங்க நம்ம என்னப்படி நம்ம லைஃப்பை பார்ப்போம். பட் பயங்கர சேடு நீங்கள். ஓகே. இங்கே நமக்கு 2 சிச்சுவேஷன் வருது. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் சொல்லும்போது ஒரு சில பர்சன்ஸ் வந்து ஃபேமிலியோ இல்லைங்க மேரேஜான ஒரு பர்சன் நீங்கள் டீல் பண்ணுறீங்களா இருக்கும். அதான் நம்ம தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் சொல்கிறோம். இல்லைங்க ஒரு பர்சனாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஒரு சிலவங்களுக்கு கல்ச்சர், சொசைட்டி, காஸ்ட், ரிலிஜியன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உண்டு. ஸோ நமக்கு இங்கே 2 சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற சிச்சுவேஷனுக்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே. தென் என்னதான் இருந்தாலும் கரண்ட் சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் போயிட்டு உண்டு. பட் ஆள் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு தான் கேட்டாச்சுன்னா மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ரிலேஷன்ஷிப் ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஹாப்பியான்னு கேட்டால் ஒரு சொட்டு கூட ஹாப்பி கிடையாது. ஏன்னா இவர் ஹாப்பியாக இருக்கிறது மாதிரியான ஒரு கார்டு கூட நமக்கு இங்கே வரவே இல்லை. ஓகே. மாஸ்டர் தான், எமோஷ்னலி பேலன்ஸ் தான், ஒரு முடிவு எடுத்துகிட்டு உரைச்சிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். பட் ஸ்நேகம் கொண்டு இவர் நீங்கள் தாக்கிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சன் ஒரு சொட்டு கூட ஹாப்பி கிடையாது, பயங்கர சேடு. ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ வர்த்து இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்போட இன்டென்சிட்டி மனசில் ஆக்காமல் இவரே ஸ்டார்டிங் இந்த ரிலேஷன்ஷிப் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா கல்ச்சர், காஸ்ட், ரிலீஜன்ஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு.
இது ஆக்சுவலி இவருக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப் கிட்டின டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும், இல்லைங்க இந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி இருக்கும், இல்லைங்க நமக்கு ரிலேஷன்ஷிப்பு தான் இம்பார்ட்டன்ஸுங்கிறத அவர் சூஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு அதுக்கான ஒரு மைண்ட் செட் இல்லை அந்த ஒரு பர்சனுக்கு அந்த டைமில். ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ ஒர்த்து உங்களோட ரிலேஷன்ஷிப்போட இன்டென்சிட்டியோட ஒர்த்து இவருக்கு மனசிலாயிட்டு ஒன்று நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங் பண்ணல, இவரை டிஸ்டர்ப் பண்ணல, ஒரு கால் மெசேஜ் எதுவுமே நீங்கள் பண்ணல அப்படின்னா இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போட இன்டென்சிட்டி இவருக்கு மனசிலாயிட்டு. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்போட இன்டென்சிட்டி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மனசிலாயிருக்கலாம், ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மனசிலாயிருக்கலாம், பட் இந்த செப்பரேஷனில் இவருக்கு மனசிலாயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி இவர் மூவ் ஆன் ஆகிட்டு, உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு, உங்களோட ஞாபகத்தில் உங்களோட மெமரிஸில் இவர் ஸ்டக் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஒரு சொட்டு கூட ஹாப்பி கிடையாது. நமக்கு அடிப்படையான ஒரு கார்டு தான் வந்திருக்குது. ஓகே, ஆக்சுவலி இவங்களுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இவருக்கு எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. ஓகே, பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு போஸ்டேஜ் கூட ஹாப்பி கிடையாது. பட் ஆள் வெளியே காட்டிக்கவும் மாட்டாங்க. ஏன் நான் சொன்னேன்னா, ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லிட்டேன், எமோஷ்னலி பேலன்ஸ்டு. இவருக்கு இருக்க இனியா பேலன்ஸ். இவருக்கு எவ்வளோ எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அதை தனக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வைக்க கழிவு உள்ள ஒரு பர்சன் கூட டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்கள பொறுத்த மட்டும் மைண்டு கொண்டு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் உரைச்சி நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, ஸோ உங்கள் சைடில் 110% நான் எஃபோர்ட் ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துட்டேன். நான் எஃபோர்ட் கொடுக்குற டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் என்ன எஃபோர்ட் கொடுத்துட்டு இருந்தேன், நீ இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஒழிச்சு ஓடிட்டு இருந்தேன். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கல, எனக்கு ஒரு ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்கல. 110% எஃபோர்ட் நான் கொடுத்தாச்சு. இனி எனக்கு இதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. இனி ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷனாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இனி தான் எடுத்து வைக்கணும் ஒரு ஸ்டெப்பு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். பயங்கர சேடு தான், நீங்கள் ஹாப்பி கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு போர்ஷன் உங்களுக்கு ஒரு எமோஷனல் பாண்டிங் ஃபீல் ஆகுது. மூவ் ஆன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் உங்களுக்கு ஆகிட்டு, மறக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிட்டு. ஏன்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு போஸ்டோட நேம்ஸ் பார்க்குறது, இல்லைங்க இந்த போஸ்ட் உங்கள் ட்ரீமில் வர்றது, ஓகே, இல்லைங்க ரொம்ப சிரித்து பேசிட்டு இருக்க டைமில் டக்குன்னு உங்களுக்கு ஒரு சேட்னஸ் ஃபீல் ஆகுறது, இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக ஒரு இன்டென்சிட்டி இருக்கிறனால உங்களுக்கும் மூவ் ஆன் ஆக முடியலை. ஓகே, இதில் எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து குழந்தை குட்டியெல்லாம் ஆன பிறகு தேர்ட் பார்ட்டியோட ஒரு பேச்சு கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு உண்டு. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலவங்களுக்கு. இந்த ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் ஹாப்பி இல்லை, ஒரு சொட்டு கூட ஹாப்பி இல்லை, பயங்கர சேடு தான். பட் இருந்தாலும் இவர் ஒரு கம்யூனிகேஷனோ ஒரு ஆக்ஷனோ எடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னா ஈகோ, ஆட்டிடியூட். நான் யாருக்கு முன்னாடி தோற்று போகக்கூடாது, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன், நான் தேவையான ஆப்போசிட் இருக்கிற பர்சன் வரட்டும், நான் தேவையான அவங்க நீங்கள் ஆக்ஷன் எடுத்து முடிஞ்சு. ஓகே, 110% எஃபர்ட் கொடுத்து முடிஞ்சு. இந்த ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் சர்ப்ரைஸில் இந்த ஒரு பர்சன் இந்த அளவுக்கு பெயின் அனுபவிச்ச பிறகும் இவர் உங்களை கான்டெக்ட் பண்ணாமல் இருக்காங்க, கம்யூனிகேஷன் பண்ணாமல் இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஈகோ. நான் யாருக்கு முன்னாடி தோற்று போக மாட்டேன், எல்லாரும் நான் வேணும் அவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரட்டும், நான் வேணும் அவங்க என்னை தேடி வரட்டும், பட் நீங்களாக போனீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கிடையாது. இதுதான் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர். ஓகே, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு அப்படின்னா இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு, எல்லாம் என்னை கையை விட்டு போச்சு, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் நஷ்டப்பட்டு போச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டேன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டில்ல, நீங்கள் இந்த பர்சனுக்காக வெயிட்டிங் ஆகும். பட் என்ன சேசிங்கை மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. பட் இவரோட மைண்ட் செட்டில் என்னென்னா இல்லை தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் மட்டும் இல்லைங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அழகாக கொண்டு போயிருக்கலாம். மேபி தேர்ட் பார்ட்டிங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம், காஸ்ட் ரிலீஜியன்ஸ் இருக்கலாம், அதுவாக இருக்கலாம். ஏன்னா நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதோ அதுதான் நம்ம தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நம்ம சொல்கிறோம். அது ஒரு நபராக இருக்கலாம், இல்லைங்க இந்த போஸ்டோட மைண்டாக இருக்கலாம், இல்லைங்க இந்த போஸ்டோட கெரியராக இருக்கலாம், இல்லைங்க காஸ்ட் ரிலீஜியன்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுவாக கூட இருக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சன் இன்னைக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு. செப்பரேஷன் ஆனதுக்காக ஒரு சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்னால இந்த ரிலேஷன்ஷிப் போச்சு, நஷ்டப்பட்டு போச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. பட் இவரோட மைண்ட் செட்டில் எல்லாம் போச்சு, இனி இங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆக்சுவலி அவரோட மைண்ட் செட் அந்த மாதிரி. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. பட் இவரோட மைண்ட் செட்டில் என்னென்னா
எல்லாம் எல்லாம் என்னை விட்டு போச்சு, நஷ்டப்பட்டு போச்சு. நான் எல்லாத்தையும் நான் வந்து என்னோடய ஈகோவாக இருக்கும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், இல்லைக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கும், எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை நினச்சி ஃபாங்ஷன் நடந்த விஷயங்கள் நினச்சி நீ ஹோப் இல்லை, அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது, சேட் ஆகிறது, ஓவர் திங்கிங் பண்ணுறது, இதுதான் என்னோட காரணம் சுச்சுவேஷன். ஓகே, முடிஞ்சு போன விஷயங்களை திங்க் பண்ணி எல்லாம் என்னை விட்டு போச்சு. எல்லாம் என்னை விட்டு போகிறதுக்கான ஒரு ரீசன் நான் தான். இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் இருந்தீங்க நல்லா இருந்திருக்கும். அந்த ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஆள் சேட் ஆகுறது நம்ம வீடியோஸில் பல டைம்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். முடிஞ்சு போன விஷயத்தை திங்க் பண்ணக்கூடிய டைமில் கரெக்டாக நீங்கள் சேட் ஆகுவீங்க, டிப்ரெஷன் ஆகுவீங்க நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஆக்சுவலாக உங்கள் இப்போ காலையில் நீங்கள் எழும்புறீங்க, ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக எழும்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை ஒரே ஒரு திங்கிங் மட்டும் உங்கள் மைண்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு திங்கிங் மட்டும் தான் உங்கள் மைண்டுக்கு கொடுப்பீங்க. உங்கள் மைண்டு என்ன பண்ணும், அதுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் நடந்துச்சு எல்லா திங்கிங் அப்படியே சேர்த்து ஒரு ஈச் ஆஃப் டேட்டாஸ் உங்கள் மைண்டில் கொண்டு வந்து கொடுக்கும். அதுதான் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குது. ஓகே, முடிஞ்சு போன விஷயங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி சேட் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் இல்லை. ஓகே, எல்லாம் நான் தானே நஷ்டப்படுத்தி கிடந்த இந்த ஒரு சுச்சுவேஷன். ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்டருக்கு உங்ககிட்ட ஒரு ஹோம் ஃபீல் ஆகிட்டு. ஹோம் ஃபீல் மீன்ஸ் என்ன சொல்கிறது, நம்ம லைஃப்பில் 100ல் ஒரே ஒரு போஸ் இல்லைங்க, ஒரு 1 அல்லது 2 பேர்கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ண முடியும். ஒளிவு மறைவு நம்ம லைஃப்பில் இருக்க ஈ இஷ்யூ ஷேர் பண்ண முடியும். ஸோ அவங்க நமக்கு ஒரு ஹோம்லி ஃபீல் கொடுப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட எதை வேணாலும் ஷேர் பண்ணலாம், என்ன ஷேர் பண்ணாலும் அது அவங்களுக்கு புரியும், நம்மளை அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, நமக்கு அது ஃபீல் ஆகும். அது மேக்ஸிமம் நமக்கு 100ல் 1-2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம், இல்லைங்க அது ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். பட் இவருக்கு ஆக்சுவலி என்னென்னா, இவருக்கு இப்போ இந்த செப்பரேஷனில் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இவருக்கு மேபி இவர் உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டைமில் இவர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு உண்டு. இப்போ நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ண டைமில் நமக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறதாக ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம என்ன சொன்னால் நமக்கு கேட்பாங்க, நமக்கு எல்லாருக்குமே ஒரு எமோஷனல் சப்போர்ட் நமக்கு இங்கே ஃபீல் ஆகும். அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனாக இருக்கும், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் ஆன பிறகு இவருக்கு உங்ககிட்ட கிடைச்ச ஒரு ஹோம்லி ஃபீலிங் இவர் யாருக்கிட்டே கிட்டிட்டு இல்லை. ஓகே, என்னதான் ஒரு மனுஷனாக இருந்தாலும் எல்லாம் இப்போ நமக்கான ஒரு ப்ராப்ளத்தை சொல்கிறதுக்கு நம்ம ஒருத்தவங்களாவது நம்ம லைஃப்பில் வேணும் நம்ம ஆசைப்படுவோம். கரெக்டாக அதே மாதிரி இவருக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் போன பிறகு இவரோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கோ எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு இவருக்கு லைஃப்பில் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இவருக்கு ஹோம்லி ஃபீலிங்கிறது உங்ககிட்ட மட்டும் தான் கிட்டிட்டு உண்டு. ஓகே, ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட் உண்டு இவருக்கு. அது சம்டைம் ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிற டைமில் ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட் உண்டு. பட் அது ஸ்டேபிள் கிடையாது. ஆக்ஷன் எடுத்தாலும் அது ஸ்டேபிள் கிடையாது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா நமக்கு ரைட் ஆஃப் சோர்ஸாக நமக்கு வந்திருக்குது. மேபி இவர்கிட்ட ஒரு ஆக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது நமக்கு ஸ்டேபிள் கிடையாது. அது நீங்கள் என்ன சுச்சுவேஷன் இருக்கிறீங்க, இவரை மறந்துட்டீங்களா, இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு மறுபடியும் உங்களை விட்டு போயாகவும் நம்ம சொல்லணும். ஏன்னா இவங்களை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு அவங்களோட ஈகோ ஆட்டிடியூடு தான் முக்கியம். நான் யாருக்கு முன்னாடி தோற்று போயிடக்கூடாது. ஓகே, இந்த ஒரு பர்சனுக்கு நைட்டு தூக்கம் இல்லை, பயங்கர தூக்கம் இல்லாத ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணிட்டு நைட்டு டைம் இவர் திங்க் பண்ணிட்டு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நான் வந்து எடுத்துருக்கலாம். நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம, பர்சனுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் போகிறதும் எனக்கு விருப்பத்துக்கு போகிறது, எனக்கு விருப்பத்துக்கு வர்றது, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது, நான் இந்த மாதிரி ஒரு இம்மெச்சூரிட்டி லெவலில் நான் நடந்துட்டு இருந்தேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் இம்மெச்சூரிட்டி லெவலில் நடந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை என் கையை விட்டு போகிற அளவுக்கு நானே இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்து விட்டுண்டு, கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னை கையை விட்டு போயிட்டு. பட் இந்த ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு செப்பரேஷன் தான் நம்மளோட வேல்யூ மனசிலாகன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு செப்பரேஷன் இவருக்கு மனசிலாகிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மெச்சூரிட்டியாக இவர் பார்த்துட்டோன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு அது நான் எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன், நான் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மெச்சூரிட்டியாக எடுத்துக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கலாம். ஸோ நம்ம ஒரு இம்மெச்சூரிட்டி லெவலில் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிஹேவ் பண்ணி ஒரு மெச்சூரிட்டி நம்ம பிஹேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இவர் உங்ககிட்ட ஏதாவது ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு இல்லைங்க உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு உங்களை ஹர்ட் ஆக்கிட்டோம்னா, ஸோ அது இவருக்கு நைட்டு டைம் திங்க் பண்ணக்கூடிய டைமில் அது இவருக்கு பயங்கர ஒரு சேட்னஸ் ஒரு டிப்ரெஷன் இவருக்கு கொண்டு வந்து விடுது. ஓகே, ஸோ அதை நினைக்கக்கூடிய டைமில் நம்ம இதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ண கொஞ்சம் நம்ம மெச்சூரிட்டியாக எடுத்துருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பை. இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு பர்சனுக்கு நிம்மதி தூக்கம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது நமக்கு டெம்பரரி தான். ஓகே, ஸோ இந்த விஷயம் இந்த பர்சன் டே அண்ட் நைட் உங்களை பற்றி ட்ரீம் காண்றாங்க நம்ம சொல்லலாம் ஆக்சுவலி. ஓகே,
ஸோ உங்களை பற்றி ஹாப்பியாக ஒரு லைஃப் கொண்டு போகிறத பற்றியோ இல்லைங்க உங்களை பற்றி ஒரு ட்ரீம் காண்றாங்க, நமக்கு ட்ரீம் கார்டு வந்திருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் இவருக்கு ஆகிட்டில்ல. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு பயங்கர போர்டு தான் இவருக்கு ஃபீல் ஆகுது. பட் என்ன, ஆள் எமோஷ்னலி பேலன்ஸ்னால ஆள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லலாம். ஓகே, இன்னொரு விஷயம் இவருக்கு மைண்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் ஓகே இல்லை. மேபி இவங்களுக்கும் இடையே இந்த காஸ்ட் ரிலீஜன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்து அப்படின்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் மைண்ட் ஓகே இல்லை. இந்த ஒரு பர்சனுக்கு இப்போ ஆக்ஷன் எடுக்கணும். இவருக்கு எல்லா ரியலைசேஷனும் புரியுது. இந்த ஒரு பர்சன் இல்லைங்க என் லைஃப்பில் முன்னோட்டு ஜீவிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மேபி நீங்கள் வந்து இந்த ஒரு பர்சன் இல்லாமல் உங்களால் ஜீவிக்க முடியும். நீங்கள் மேபி செல்ஃப் ஒர்க் பண்ணுறீங்க, இன்னர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் இது ஒரு பர்சன் இல்லாமல் ஜீவிக்க முடியும் அப்படின்னா இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் இல்லைங்க ஜீவிக்க முடியாது. இவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு கோ டிபெண்டன்ஸ் உண்டு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு மைண்டு ஓகே இல்லை. ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் இல்லைங்க லைஃப்பில் இவருக்கு தெரியும். நீங்கள் இல்லைங்க லைஃப்பில் முன்னோட்டு போக முடியாது தெரியும். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் நான் என்ன செய்வேன், காஸ்ட் ரிலீஜன்ஸ் சொசைட்டி என்ன சொல்லும், ஃபேமிலி என்ன சொல்லும், ஃபேமிலி சொசைட்டியில் எனக்கு நேம் என்ன ஆகும், ஃபேமிலி நேம் என்ன ஆகும், நம்ம இந்த மாதிரி ஒரு ஏன்னா சொசைட்டிக்கு ஃபேமிலிக்கும் இந்த கனெக்ஷனை பற்றி புரிஞ்சு மனசிலாக்க முடியாது. இப்போ அவங்களுக்கும் எனக்கும் உள்ள கனெக்ஷன், எனக்கும் அந்த ஒரு பர்சனுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் இது வேறு யார்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியாது. அப்போ இந்த ஒரு கனெக்ஷனை நான் கனெக்ஷனை சொசைட்டி என்ன சொல்லும், ஃபேமிலி என்ன சொல்லும், ஃபேமிலி நம்ம நேம் கெட்டு போகுமே, இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷன் ஆள் பயங்கர ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஒரு சொட்டும் ஓகே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா இவருக்கு ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு. பட் எல்லாத்தையும் ஆள் சப்ரெஸ் பண்ணுறாங்க. சப்ரெஸ் பண்ணி இவருக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இல்லைன்னா ஓகே, ஃபீலிங்ஸ் இருந்து எமோஷன்ஸ் இருந்து ஆள் அதை பயங்கரமாக சப்ரெஸ் பண்ணுறாங்க. சொல்லி ஒரு விஷயம் இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், இந்த ஒரு செப்பரேஷன் இந்த ஒரு பர்சனை பயங்கரமாக பாதிச்சுட்டு என்ன லெவலில் இந்த ஒரு பர்சனை டவுன் ஆக்கிட்டு எமோஷ்னலி, மென்டலி, ஃபிசிக்கலி இவரை டோட்லி டவுன் ஆக்கிட்டு. பட் இவர் வெளியே காட்டிக்கிறது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என் லைஃப்பில் வந்து நான் எப்போவுமே பவர்ஃபுல்லாக இருக்கேன், இல்லைங்க நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கேன்னு இவர் வெளியே காட்டுக்கிறேன். பட் உண்மையான ஒரு விஷயம் நீங்கள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு அது ஒவ்வொரு நாளும் இவருக்கு ஒரு பேர்டன் தான் ஃபீல் ஆகுது. எனி டைம் இவருக்கு உங்களோட தாட்ஸ் உண்டுன்னு சொல்லுவாங்க. மைண்டில் எனி டைம் உங்களோட தாட்ஸ் உண்டு, ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கணும்னு உண்டு. பட் எல்லாத்தையும் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் உண்டு. ஒரு ஓவர் திங்கிங் பண்ணுறனால ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு, ஹோப் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு. ஸோ நமக்கு கம்யூனிகேஷன்ஸ் கட்டாயம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஏன்னா நீங்கள் இல்லாத ஒவ்வொரு சுச்சுவேஷனும் இவருக்கு ஒரு போர்டு தான். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு மேபி எல்லாத்துலேயும் இவரு ஓகேயாக இருக்கலாம். பட் நீங்கள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு பயங்கர போர்டு தான் ஃபீல் ஆகுது. ஓகே, ஏன்னா இவருக்கு ஒரு ஹோம்லி வாய்ப்பு உங்ககிட்ட கிடைக்கிது, வேறு யார்கிட்ட இவருக்கு ஹோம்லி வாய்ப்பு கிட்டே இல்லை. ஸோ அதனால் இவர்கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். 8 ஹவர்ஸ்லேயும் 8 வீக்ஸ்லேயும் இல்லைனா 8 டேஸ்லேயும் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஒரு சிலவங்களுக்கு 10 ஹவர்ஸ் இல்லைனா 10 வீக்ஸ் இல்லைங்க 10 டேஸில் வந்து கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, ஏன்னா இவரால் ஃபீலிங்ஸ் எமோஷனை சப்ரெஸ், ஆக்சுவலி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் சப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவரால் நிறைய நாள் சப்ரெஸ் பண்ண முடியலை இவருக்கு. ஆக்சுவலி அது ஃபீலிங்ஸ் எமோஷன், ஸ்நேகம் இல்லைன்னா ஓகே, இவருக்கு ஃபீலிங்ஸ் உண்டு, ஸ்நேகம் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, எல்லாமே உண்டு. பட் எல்லாம் இருந்தும் அது இவரால் நிறைய நாள் இவரால் சப்ரெஸ் பண்ண முடியல. இவருக்கு சப்ரெஸ் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் அது இவருக்கு ஒரு பெயினை கொடுக்குன்னு நம்ம சொல்லலாம். உங்களோட செப்பரேஷனுக்கும் அந்த சுச்சுவேஷன் இந்த பர்சன் அந்த அளவுக்கு ஒரு இன்னர் லெவல் இந்த ஒரு பர்சனை டவுன் ஆக்கிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சனுக்கு கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஓகே, இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசனை கேட்டு இந்த ஒரு பர்சன் ஏன் நான் இந்த மாதிரி இம்மெச்சூரிட்டி லெவலில் பிஹேவ் பண்ணேன், நானும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மடத்தனம் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஆன் ஆஃப் சுச்சுவேஷனில் வந்தும் போயும் ஒரு பர்சனுக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரு ஆன் ஆஃப் சுச்சுவேஷனை நான் போயிட்டு முன்னாடி இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு அது மனசில் ஆகலையாக இருக்கும். பட் ஒரு செப்பரேஷனில் வந்த பிறகு, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் வந்த பிறகு நம்ம மாதிரி நிறைய மிஸ்டேக் இருக்குது. நம்மளும் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து, ஒரு கிளாரிட்டி கொடுத்து முன்னோட்டு கொண்டு போகும்போது ஒரு பர்சனுக்கு ஒரு பீடி கொடுக்காம போகிறதும் வாரதும் இந்த மாதிரி நம்ம நின்றுட்டு இதெல்லாம் குறித்து நினைக்கும் போது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம், கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு பர்சன் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு ஈகோ, ஆட்டிடியூட், இந்த மாதிரி நான் தான் பெரியவே இல்லைங்க, எனக்கு இங்கே நான் நினைக்கிறத நடக்கும், இல்லைங்க என்னோடய லைஃப் ரோல் பண்ணுறது நான் தான், எனக்கு என்னோடய ஈகோ தான் முக்கியம், ஆட்டிடியூட் தான் முக்கியம், இது இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தாங்கன்னா
இன்னொரு பர்சனுக்கு டவர் மொமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த டவர் மொமெண்டோட எண்டிங் அந்த பர்சனோட ஈகோ டெத். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு மாஸ்டர் கார்டாக வந்திருக்கு. இவ்வளோ தூரம் இந்த ஒரு பர்சன் ஒரு சொட்டு ஹாப்பி கிடையாது. இந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சன் ரியலைசேஷன் கிடைச்ச பிறகும் சேடாக இருந்த பிறகு இவர் ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காருன்னா, நான் யாருக்கு முன்னாடி தோற்று போக மாட்டேன். எவ்வளோ ஃபீலிங்ஸ் எமோஷன் இருந்தாலும் பிடிச்சிட்டு நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும் இவர். ஓகே, ஸோ அதனால் இவரோட ஈகோ ஆட்டிடியூட் டெத் ஆகிடும். டெத் ஆனால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரு நல்ல அவுட்கம் நமக்கு கிடைக்கும். பட் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகுறவங்களுக்கு கரெக்டாக இந்த ஒரு பர்சனோட ஈகோ டெத் ஆகிற டைம் இந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ஸ்மூத் கோயினாக போகும் நம்ம சொல்லலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குது. அது ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், இல்லைங்க கெரியர் வைஸாக இருக்கட்டும், இல்லைங்க ப்ராப்ளம்ஸ் நிறைய போயிட்டுருக்குது. ஓகே, சுத்தமாக ஹாப்பி கிடையாது. இந்த ஒரு இவரோட ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணுறதுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் யாரும் இல்லை. இல்லைங்க இவரோட ப்ராப்ளத்தை இவர் வேறு யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் அவங்க அதை பேரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையா இருக்கும். பட் இவருக்கு ஒரு ஹோம்லி வைப்ஸ் உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. இவருக்கு உங்ககிட்ட சொல்லும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் இவருக்கு ஒரு மனசமாதானம் கிடைக்குமா இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் முன்னாடி தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு கேரக்டர் தான் கரண்ட் சுச்சுவேஷன். இந்த ஒரு பர்சன் இவருக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு சொல்லலாம். ஓகே, நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் இப்போ மேபி இந்த ஒரு பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் இப்போ அவங்க லைஃப்பில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்து நிதானமாக பொறுமையாக எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சன் தெரிஞ்சோ தெரியாமலோ இம்மெச்சூரிட்டி லெவலில் இந்த ஒரு பர்சன் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இவருக்கு லைஃப்பில். இல்லைங்க இவர் எதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்டு இவர் லைஃப்பில் பண்ண அதெல்லாம் ராங் ஆகிட்டு டோட்லி இவருக்கு லைஃபே சேஞ்ச் ஆகிட்டு. அப்போ இனிமேல் இந்த ஒரு பர்சன் இனிமேலே என் லைஃப்பில் மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது. இவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னால் இம்மெச்சூரிட்டி லெவலில் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்குன்னு யாரும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் நான் வந்துட்டு உண்டு. இல்லைங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நான் ஸ்பாயில் ஆக்கிறேன். இல்லைங்க நல்ல ஒரு பர்சனை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு ரீசன் என்னோட இம்மெச்சூரிட்டி லெவல் தான். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வர்றதுக்கான ஒரு ரீசன் நான் தான். ஓகே, என் லைஃப்பில் எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். கர்மாவாக இருக்கட்டும், இல்லைங்க பெயினாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் ஆகிட்டும் நம்ம சொல்லலாம். இவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இவர் பார்த்து நிதானமாக எடுத்து வைக்கிறாரு இவர் லைஃப்பில். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் ஒரு பர்சன் ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்த விதம் வேறு. ஓகே, இவர் ஆக்சுவலி இவர் ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருந்துட்டு இல்லைங்க ஒரு சொசைட்டி முன்னாடி ஆக்சுவலி சொசைட்டிங்கிறது நமக்கு ஒரு ரூல்ஸ் சொல்லும். அந்த ரூல்ஸ் நின்றுட்டு இவரை முன்னாடி ஒரு எடுத்த முடியும். அது அவரோட பார்வைக்கு ராங்காக இருக்கலாம். ஓகே, பட் இப்போ இந்த பர்சன் மேபி எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில ஒரு பர்சன் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ மெடிடேஷன் பண்ணுறாங்க, நல்ல விஷயம். நெகட்டிவிட்டி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நெகட்டிவிட்டி இவங்க ஹீல் ஆகணும். ஓகே, இவங்க ஹீல் ஆகணும். தென் இன்னொரு விஷயம்னா கரெக்டாக இவங்க உங்களை சூஸ் பண்ணுவாங்க. நமக்கு சக்ஸஸ் உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். கரெக்டாக இவங்க உங்களை சூஸ் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் பாசிபிளாக எந்த அளவுக்கு இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அளவுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்சஸ் நடக்குது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் அவைலபிள் இல்லை இவருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு இந்த பர்சனுக்கு லைஃப்பில் சேஞ்சஸ் வந்துட்டு உண்டு. அப்போ இவர் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு வந்தாலும் இவருக்கு நீங்கள் பெரியளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்தப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது வரைக்கும் பெரியளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஓகே ஓகே தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு 666 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 666 கன்வீனியன்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 666 ஓகே ஓகே தென் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். February important, May important, June important, July important, August important, September important, October important, December important. Then important date பார்க்கலாம். நமக்கு 10 angels numbers ரொம்ப important. ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2 important, 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 10 important, 16 important, 12 important, 21 important. ஓகே ஓகே ஸோ இந்த நம்பரில் 4 நம்பர் இம்பார்ட்டன்ட். ஏப்ரல் மந்த் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தும் என்னைக்கு ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டும் லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டும் வச்சு கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுது. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜி இங்கே நமக்கு அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.